சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2025 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது 28 தினங்கள் லீப் இயர் அப்படின்னு இருந்ததுன்னா அது 29 நாள் வருங்க. இந்த 28 தினங்கள் இந்த வருடம் இருக்கு. 28 தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் 7 தினங்கள் அப்படின்னா அந்த 7 தினத்துக்கும் கரையாக 4 நாள் வந்துடும். அதாவது 4 7 28ங்கிற விகிதாச்சாரத்தில் அது கரெக்டாக எல்லா தினத்திற்கும் 4 நாட்கள் கரெக்டாக வந்துடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாளில் இந்த மாதத்தில் அருமையாக உட்கார்ந்து பதிஞ்சு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியிலும், அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள். அதே போல கும்ப ராசியிலே சனி பகவானும், ரிஷப ராசியிலே குரு பகவானும், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது. இல்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா புத பகவானினுடைய பெயர்ச்சி 3 ராசிக்கு அவர் பெயர்றாரு. முதல்ல மகர ராசியில இருக்கார், கும்ப ராசிக்கு மாறுறாரு, அப்புறம் மீன ராசிக்கு போறாரு. அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுறாரு. இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. இது காலபுருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2025 பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருக்கார். இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் மறைந்து இருக்காரே அப்படிங்கிற அச்சம் வேண்டியதில்லை. எதனாலங்கிறதை நான் சொல்கிறேன். அது ஒரு சிறப்பு அம்சமாக தான் இருக்குது. நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒன்றே ஒன்று தான், சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். இல்லை ரொம்ப ப்ளஸ் என்ன அப்படின்னா 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் ரெண்டுமே ப்ளஸ் தான். 5ஆம் பாவம் வரைக்கும் புத பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதில் இன்னொரு கூடுதலான ஒரு பெரிய அம்சம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களோட 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். இதற்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்குங்க. கேது பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கேது, இதுவும் உங்களுக்கு பிளஸ். முதல்ல 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர், அதாவது உங்க ஜென்மஸ்தானாதிபதியும் அவர் தான் செவ்வாய், அவர் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார். இது பிளஸ் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். ஏன் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கூடுதலான ஒரு பிளஸ்ஸாக அமையுதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் தரக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். ஒன்று. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் 3ஆம் பாவத்தில் இருந்து அவர் அப்படியே 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. இந்த 4 10 இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 10ங்கிறது வேலை பார்க்கிறது, ஜீவனம் செய்வது, ஒரு நிரந்தர உத்தியோகம் செய்வது, ஒரு சொந்த தொழில் செய்வது, எல்லாமே 10ஆம் இடம்ங்க. இந்த 10ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் போகிறதுனால உங்களுடைய இடத்திற்கும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம், உங்களுடைய இருப்பிடத்திற்கும் வேலை இடத்திற்கும் ஏதாவது ரொம்ப தூரம் இருக்குன்னா அந்த தூரம் குறையும். எப்படிங்க குறையும்னா, ஒன்று உங்கள் வேலைக்கு செய்யக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமைய போகுது, அல்லது உங்களுடைய வீடு அமைவதற்கு வீடு அமைஞ்சிருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு பக்கத்திலே உங்களுடைய வேலை அமைய போகுது. இது மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய டிஸ்டன்ஸ், உங்களுடைய வேலை நேரத்திற்கும் உங்களுடைய வேலை தூரத்திற்குமான நேரம் குறைய போகுது. அப்படியான அம்சங்கள் இது உருவாகுதுங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மணி மந்திர ஔஷத போகக்காரகனா இருக்கக்கூடிய ராகுவும்
11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஞான மோட்ச போக போக்கிய காரகனாக இருக்கக்கூடிய கேதுவும். இது 5-11 வலிமையா இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும், வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவங்களுக்கு அபிவிருத்திகள் அடையக்கூடிய யோகமும், அல்லது நான் சொந்த நாட்டில் தான் இருக்கேன், நான் வெளிநாடுகளுக்கான வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கேன்கிறவங்களுக்கு அதுலேயே நல்ல ஒரு அபிவிருத்தியான ஒரு லாபம் ஏற்படுவதற்கும் நல்ல வாய்ப்பை இது உருவாக்கி தருதுங்க. ராகு கேது ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கிறாங்க. இந்த மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, அஷ்டம சனியாக அமைவதனால, அதாவது அர்த்தாஷ்டம சனியாக அமைவதனால சனி பகவானுக்கு உண்டான விஷயங்களையும் சூரிய பகவானுக்கு உண்டான விஷயங்களையும் நீங்க செய்யணும். சனி பகவானுக்கு சனிக்கிழமையில தீபம் ஏற்ற வேணும். அப்புறம் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க. அதே மாதிரி இந்த மாசம்ங்கிறதே சிவபெருமான் வழிபாடுக்கு மிக மிக உகந்தமான மாசம் இம்மாசம். அதனால சிவபெருமான் வழிபாடு மிக மிக அவசியம். இது மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாசங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது. அது சிவபெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருதுங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2 பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல. இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம், அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க. மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி. நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி. கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதனால்தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனாலதான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற. அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும். இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான், நம்ம கர்மாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும். அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு. இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல. இந்த அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார். அதனால அந்த அன்புதான் சிவம். அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதுல ரொம்ப ரொம்ப மக்குட்டமானது, ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க. இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை, பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன். இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.